வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுடைய 2024 ஜூன் மாத ராசி பலன். ரிஷபராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனானவர் உங்களுடைய முதல் ராசியிலேயே கூட சூரியன், குரு, புதன் ஆகிய இந்த 4 கிரகங்களுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரிஷபராசி அன்பர்களே, நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பணப்புழக்கம் அதிகமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் துணிச்சலுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்போகிறது. 5ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் ராகு. இது ரொம்பவே அம்சம். உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமையறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இந்த ராகு பகவானானவர் 11ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறார். 12ஆம் வீட்டில் செவ்வாய். இது மட்டும் கொஞ்சம் அவ்வளோவா நல்ல ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கல. மற்றபடி குருவோட பார்வை 7ஆம் வீட்டில் விழுற இந்த நேரமானது உங்களுக்கு ஓஹோன்னு ஒரு காலமாக மாறிடும். அதே போல் ராகு 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பணக்கஷ்டங்கள் இது நாள் வரை, குறிப்பாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பண கஷ்டம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு ராசி, சுக்கிரன் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி ரிஷபராசிக்காரங்கள்ன்றதுனால பண கஷ்டங்கள் இல்லைன்னா கூட இந்த நேரத்தில் பண வாய்ப்புகள் வரத்துக்கான ரொம்ப சான்சஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வரலாம். செய்கிற தொழிலில் நல்ல லாபம், கணிசமான லாபம், ரெட்டிப்பு லாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் திருப்பி வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நிறையா இருக்குது. செவ்வாய் பகவானானவர் 12ஆம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் மாத்திரம் உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனைகள் நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு செலவுகளும் அதிகமாகலாம். அதாவது லாபம், வருமானம் இதெல்லாம் அதிகமானாலும் செலவுகளும் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் செவ்வாயால் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பண விஷயங்களில் கட்டுப்பாடாக இருந்து செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது. நல்ல சேமிப்பை அதிகம் பண்ணுங்க, செலவை கம்மி பண்ணுங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோதான் ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வேலையில் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல பெயருன்றது இருக்காது. இதுக்கு காரணம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை பற்றி தவறாக சொல்கிறதோ அல்லது தவறான புரிதலால் உங்களுக்கு அவப்பெயர் வரத்துக்காகவோ இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எது பண்ணிங்கன்னாலும் தெளிவாக உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட இதுதான் பண்ணேன், இதுதான் நடந்ததுன்றதை வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுனாலையும் மற்றும் யாரிடமும் கோபம் அவ்வளோவா படாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி நீங்கள் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதே போல் தொழிலில் இருக்கிறவங்களும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் கிட்டையும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக விடுங்க. இது உங்களுடைய கூட்டாளி கூட இருந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட இந்த ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முன்னாடி சொன்ன போல் இந்த சுக்கிரன், சூரியன், குரு, புதன் ஆகிய எல்லா கிரகங்களுமே அந்த முதல் வீட்டிலேயே அமர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. காயம் அல்லது காய்ச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பை நல்ல ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமையவிருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.